ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க தான் எங்கள் அம்மா. ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து பாப்பா வந்து பார்த்தீங்களா, அதை வந்து பாதி காலி பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து இங்கே கீழே இங்கே சோஃபா மேலே வைக்கணுமா, அவங்க சாப்பிட்டு மீதி தான் எடுத்து வைக்கணுமா. அப்புறம் வந்துட்டு எதுக்காக நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாள் வந்து என்கிட்ட ஏன் நீங்கள் மூக்குத்தி குத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தான். ஏன் குத்தலைன்னு எனக்கே தெரில. ஏம்மா எனக்கு மூக்குத்தி குத்தலை? நீ மூக்குத்தி ஏன் குத்தலைன்னா, நம்ம வந்து டவுனில் இருந்தோம். டவுனில் இருந்ததால நம்ம கிராமத்தில் இருக்கிறோம். மூக்குத்தி குத்திக்கின்னு எப்படின்னா ஒன்று இருக்கிறதுக்கு டவுனில் இருக்கிறதால குத்தக்கூடாதுன்னு நான் தான் குத்தலை. எல்லாரும் சொன்னாங்க என்னை குத்த சொல்லி, லேட்டஸ்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு குத்தலை. அதனால தான் நான் மூக்குத்தி குத்தலை. இனிமே என்ன கேட்காதீங்க ஏன் நீங்கள் குத்தலை ஏன் நீங்கள் குத்தலை அப்படின்னு. குத்தலை வேண்டாம், குத்தக்கூடாதுன்னு. இப்போ வந்து எல்லாரும் என்ன கேட்குறாங்க, இப்போ குத்திக்கலாம்ல நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம், லேட்டாக மூக்குத்தி குத்துனா வந்து எல்லாருமே குத்திருக்காங்க. அதனால குத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் குத்துறேன். இப்போ மூக்குத்தி குத்துறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் வந்து மூக்குத்தி குத்திருக்காங்க. சரி குத்தாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. அதுதான் இப்போவும் வந்து வேணான்னு சொல்கிறாங்க. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் மூக்குத்தி குத்தாததுக்கு ரீசன். ஓகேவா? மேரேஜ்லேயே குத்திருக்கோம். மேரேஜில் வந்து ஒவ்வொருத்தருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குத்துனா தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மேரேஜில் வந்து குத்துனா தான் கல்யாணம் சொல்லுவாங்க. என் வீட்டுக்காரர் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. குத்துனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை. எங்கள் மாமியாரும் ஒன்றும் சொல்லலை. அதனால அப்படியே விட்டுட்டோம். இப்போவும் அப்படியே விட்டாச்சு. இதுக்கு தான் மூக்கு குத்தலை. பாப்பாவுக்கும் நான் வந்து குத்த மாட்டேன். நானே குத்தலை. அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்புறமா வளர்ந்ததுக்கப்புறம் குத்திக்கலாமா. மூக்கு குத்திக்கிறியா நீ? ஏன் ஏன் குத்த மாட்டியா சஞ்சினி? ஏன் இங்க வா. ஏன் குத்த மாட்டேன்? ஸ்கூலுக்கு போறாளா? ஸ்கூலுக்கு போனா மூக்குத்தி குத்தக்கூடாதா? படிச்சா மூக்குத்தி குத்தக்கூடாதா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ குத்திக்கோ. நீ சின்னதா போட்டுக்கோ. சொல்ல குத்தி சின்னதா போட்டுக்கோ. இங்க மட்டும் சின்னதா போட்டுக்கோ. ஆஹா, நான் குத்துவேன். நாளைக்கு உன்னை கடை கூட்டிட்டு போய் மூக்குத்தி குத்துறோம். ஆமா, நாளைக்கு பாப்பா கூட்டிட்டு போய் குத்தணும். குத்திடலாமா? வேணாமா? அது அவங்கவுங்க விருப்பம் மூக்குத்தி குத்துறதெல்லாம். எனக்கு வந்து குத்தலை. இனிமேல் இந்த கேள்வி கேட்காதீங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.